திருக்குறள் அதிகாரம் 26 புலால் மறுத்தல். குறள் தன்னூன் பெருக்கற்கு தான்பிரி தூணுண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். குறள் விளக்கம். தன் உடலை வளர்ப்பதற்காக வேறொரு உயிரின் உடலை உணவாக்கிக் கொள்பவர் எப்படி கருணையுள்ளம் கொண்டவராக இருக்க முடியும்? குறள் தன்னூன் பெருக்கற்கு தான்பிரி தூணுண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். குறள் பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின்பவர்க்கு. குறள் விளக்கம். பொருளுடையவராக இருக்கும் சிறப்பு அப்பொருளை வைத்து காப்பாற்றாதவர்க்கு இல்லை. அருளுடையவராக இருக்கும் சிறப்பு புலால் தின்பவர்க்கு இல்லை. குறள் பொருளாட்சி போற்றாதார்க்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின்பவர்க்கு. படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காதொன்றன் உடல் சுவை உண்டார் மனம். குறள் விளக்கம். கத்தியை தன் கையில் பிடித்திருப்பவரின் மனம் இரக்கத்தை எண்ணி பாராதது போல பிறிதொரு உடலை சுவைத்து உண்டவரின் மனமும் இரக்கத்தை எண்ணாது. குறள் படைகொண்டார் நெஞ்சம் போல் நன்றூக்காதொன்றன் உடல் சுவை உண்டார் மனம். குறள் அருளல்லது யாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தின்னல். குறள் விளக்கம். இரக்கம் எது என்றால் கொலை செய்யாமல் இருப்பதே. இரக்கம் இல்லாதது எது என்றால் கொலை செய்வதே. பாவம் எது என்றால் இறைச்சியை தின்பதே. குறள் அருளல்லது யாதெனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தின்னல். குறள் உண்ணாமையுள்ளது உயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதலறு. குறள் விளக்கம். இறைச்சியை தின்னாது இருத்தல் என்னும் அறத்தின் மேல் உயிர்நிலை இருக்கிறது. இதை மீறி தின்னும் உயிர்களை நரகம் விழுங்கும், வெளியே விடவும் செய்யாது. குறள் உண்ணாமையுள்ளதுயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யாதலறு. குறள் திணற்பொருட்டால் கொல்லாதுலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றரறுவாரில். குறள் விளக்கம். இறைச்சி உண்பதற்காக உலகினர் உயிர்களை கொல்லாதிருப்பின் இறைச்சி விற்பனை செய்யும் தொழிலை எவரும் மேற்கொள்ள மாட்டார். குறள் திணற்பொருட்டால் கொல்லாதுலகினின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றரறுவாரில். உண்ணாமை வேண்டும் புலாஅல் பிறிதொன்றன் புண்ணது உணர்வாய் பெறின். குறள் விளக்கம். புலால் என்பது வேறோர் உயிரின் உடற்புண் என்பதை உணர்ந்தோர் அதனை உண்ணாமல் இருக்க வேண்டும். குறள் உண்ணாமை வேண்டும் புலாஅல் பிறிதொன்றன் புண்ணது உணர்வாய் பெறின். குறள் செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். குறள் விளக்கம். பிழையற்ற அறிவினை உடையவர் உயிர் பிரிந்த இறைச்சியை உண்ணமாட்டார். குறள் செயிரின் தலைப்பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலைப்பிரிந்த ஊன். குறள் அவிசொரிந்தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று. குறள் விளக்கம். நெய் போன்ற பொருட்களை தீயிலிட்டு 1000 வேள்விகளை நடத்துவதை விட உண்பதற்காக ஒரு உயிரை போக்காமல் இருப்பது நல்லது. குறள் அவிசொரிந்த 1000 வேட்டலின் ஒன்றன் உயிர் செகுத்துண்ணாமை நன்று. 60. குறள் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். குறள் விளக்கம். புலால் உண்ணாதவர்களையும் அதற்காக உயிர்களை கொல்லாதவர்களையும் எல்லா உயிரினங்களும் வணங்கி வாழ்த்தும். குறள் கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்.